ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு அனிமேவோட லைவ் ஆக்ஷன் வருது அப்படிங்கிறதே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு அனிமேவோட லைவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருந்தது தான் வந்து நம்ம ஒன் பீஸ் உடைய லைவ் ஆக்ஷன். அப்படி இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஒரு 8 எபிசோடு விட்டுருந்தாங்க. இந்த 8 எபிசோட்லேயே நிறைய சீசன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க. அனிமேல இருக்கக்கூடிய அந்த 150 எபிசோட்ஸ்க்கு மேலே இந்த 8 எபிசோட்ஸ்க்குள்ளே வந்து கதைக்கு சொல்லி முடிச்சிட்டாங்களே, இவ்வளோ ரஷ் பண்ணி போகிறாங்க. இருந்தாலும் கதை பார்க்க நீட்டாக க்ளீனாக இருக்குது, அந்த ஒர்க்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து ஃபஸ்ட்டு சீசன் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் சீசன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த நிலையில் செகண்ட் சீசனுக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. அந்த வீடியோவில் என்னென்னலாம் காட்டியிருக்காங்க, இந்த ஸ்டோரி அடுத்து எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ஷார்ட்டான ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த ஷார்ட்டானதுக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் நிறைய இடங்களை வந்து டீச் பண்ணியிருக்காங்க. ஒன் பீஸ் அனிமேஷன் வந்து பார்த்துருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சீசனில் ஒரு சின்ன மைனஸ் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உசோப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஹேட், அந்த கேரக்டர் மேலே ஹேட் பரவக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னதான் அவன் செல்ஃப் ப்ரைசிங் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், என்னதான் அவன் பயந்தாங்கொழி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அந்த கேரக்டர் மேலே ஒரு ஹேட்ரெட் அப்படிங்கிறதே வந்து வராது. இவன் ஒரு காமெடியன்றா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கும். அனிமேல லைவ் ஆக்ஷனில் பார்க்கும்போது அந்த கேரக்டர் மேலே ஒரு ஹேட்ரெட் வந்து வர்ற மாதிரி இருந்தது நிறைய ஃபேன்ஸுக்கு. லைவ் ஆக்ஷன் அனிமே பார்த்த ஃபேன்ஸுக்கு வந்து லைவ் ஆக்ஷன் பிடிக்கல. அதை இந்த செகண்ட் சீசனில் வந்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு சீசன் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிங் மேரி எடுத்துகிட்டு அவங்க கிராண்ட் லைனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கார்ப்பு கடைசியில் தொடர்த்திட்டு வந்திருப்பாப்ல, அதோட முடிஞ்சிருக்கும். இந்த சீசன் எதை நோக்கி போக போகுது அப்படின்னா, நம்ம அலபாஸ்டா ஆர்க் போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி கோல்டு ராஜரை எக்ஸிக்யூஷன் பண்ண இடம் அங்கே போய் ஆகணும். பக்கி த க்ளவுன் மறுபடியும் வந்திருப்பாப்புல, ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான எலமெண்ட்ஸ் வந்து இந்த ஃபேஸில் இருக்க போகுது. அது இல்லாமல் லிட்டில் கார்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் போயிருப்பாங்க, ஒரு 2 ஜெயின்ஸை பார்க்க. அதையும் வந்து இந்த ஃபஸ்ட் லுக்கில் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஜெயின்ட்டோட லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே அந்த அனிமேஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், கிராண்ட் லைனில் என்ட்ரு ஆயிட்டாங்க அப்படிங்கிறதோட தான் இந்த கதை வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா சாஞ்சி வந்துட்டாப்ல, சாஞ்சி வந்துட்டதுக்கப்புறமே வந்து நம்ம சாப்பரோடைய கதை வந்து இந்த செகண்ட் சீசனில் இருந்தே ஆகும். சாப்பரோடைய கதை இருக்கும். சாப்பரையும் கூப்பிட்டதுக்கப்புறம் இவங்க வந்து அலபாஸ்டா ஆர்க்கு வந்து போவாங்க. அதுக்கு இடையில் வந்து கிராண்ட் லைனுக்குள்ளே போகக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து இருக்கும். இந்த இடத்துல யாரை டீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டீசரில் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மோக்கர் அப்படிங்கிற ஒரு மெரைன் ஆஃபீஸரை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட லுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அனிமேஷனில் பார்த்த மாதிரியே இந்த லைவ் ஆக்ஷன் ட்ரெய்லர்லேயும் வந்துருக்கு. அவருக்கான ஒரு வெஹிக்கிள் இருக்கும், ஸ்மோக்லேயே உருவாகக்கூடிய வெஹிக்கிள். அதையும் வந்து லைட்டாக அந்த டயரை மட்டும் காட்டியிருக்காங்க. அந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக புல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதை லைவ் ஆக்ஷனில் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வரும்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோ ராபினை வந்து இந்த டீசர்லேயே டீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நிக்கோ ராபின் வந்து இன்னும் டஸ்கியாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணுது. ரொம்ப ஒயிட்டாக காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்த இஷ்யூஸ் வரும்போது தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேல் ஆகிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. முன்னாடி இன்ட்ரோ பண்ணும்போது கொஞ்சம் டஸ்கியாக தான் இருந்திருப்பாங்க. ஆமியை கம்பேர் பண்ணும்போது ராபின் வந்து கொஞ்சம் டஸ்கியாக தான் இருந்திருப்பாங்க. இதில் இன்ட்ரோ பண்ணும்போது பயங்கரமாக ஒரு ஒயிட்டாக வந்து காட்டியிருக்காங்களே, இது எப்படி செட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியல. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நம்ம லூஃபி வந்து ஒரு இடத்துல பேண்ட் போட்டிருக்காரு. இப்படி லூஃபிக்கு பேண்ட் இது கரெக்டாக அமையுமா, ஏன் இப்படி கொடுத்தாங்க இந்த காஸ்டியூம் அப்படிங்கிறது தெரியல. ஐ திங்க் அலபாஸ்டா ஆர்க் வரும்போது தான் அந்த ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியல. மெயின் வில்லனான க்ரொக்கடைலை இன்னும் காட்டலை. அவங்களுக்கான டீஸ் வந்து ஒரு சின்ன கை கூட காட்டலை. அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விவி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம அலபாஸ்டாவில் பார்த்துருப்போம். ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரையும் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி ராபினுக்கு வந்து ரொம்ப ஒயிட்டாக காட்டிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக சொன்னனோ, அதே மாதிரி விவியை வந்து ரொம்ப ஒரு பிளாக்காக காட்டின ஒரு விஷயம் தான் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா விவியும் ஒரு ஏஷியன் கலரில் தான் இருப்பாங்க, கொஞ்சம் டஸ்கியாக தான் இருப்பாங்க. ரொம்ப பிளாக்காக காட்டியிருக்காங்களோ அப்படி ஒரு செகண்ட் தான் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டீசரில். இருந்தாலும் நீங்கள் அதை பாஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பிளாக்காக காட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான், மற்றபடி குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த செட்டாக இருக்கட்டும், அவங்க போட்ட, ஏன்னா இப்போ அலபாஸ்டா ஆர்க் போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே ஒரு பெரிய வாரே நடக்கும். அந்த வாரை எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் லைனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு பெரிய ஷாக் வந்து இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாய்லராக மேபி அமையலாம். இருந்தாலும் நான் இங்கேயே சொல்லிடுறேன், இந்த டீசர்லேயே காட்டினால லபூன் அப்படிங்கிற ஒரு பெரிய வேல் வந்து காட்டியிருப்பாங்க, திமிங்கலம். அந்த திமிங்கலத்தோட சைஸையும் வந்து இந்த
ஃபர்ஸ்ட் லுக்லேயே கடைசியில் வந்து அந்த சின்ன கிளிப்பிங் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த திமிங்கலத்தோட சைஸையும் லைட்டாக கம்மி பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற, ஏன்னா அது ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். அதோட வாய்க்குள்ளேயே போயிடுவாங்க ஸ்ட்ரா ஹேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படலாம். அப்படி இருக்கும்போது இதில் ரொம்ப கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் காட்டியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கிராஃபிக்ஸோ சிஜி எஃபெக்ட்ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸோ அவங்க போட்டிருக்க செட்டோ அந்த கேரக்டர்ஸோ எந்த வகையிலையுமே வந்து குவாலிட்டி கம்மியாக ஃபீல் ஆகலை. நெட்ஃப்ளிக்ஸ் அந்தளவுக்கு காசை வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பக்காவாக தெரிய வருது. ஸோ இந்த சீசன் 2 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன். ஒன் பீஸ் ஃபேன்ஸ் நீங்கள் எவ்வளோ ஆவலோட இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சரிங்களா?